இந்த ராமர்னு ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேன். நீங்களா சேதோண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்க வந்தது. சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு, நான் நிஜமாவே ஊருக்கு போனோம், நான் போய் சொல்ல நல்லா இங்க இருக்க எல்லாரும் மேலேயும் சத்தியமா. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்கும். இன்னைக்கு அதோட ஆடி லான்ச்ல அந்த படத்தோட டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம் ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்க ரொம்ப நாள் அந்த டயலாக்ஸ் ரொம்ப ரசிச்சேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. ஆனா இந்த ஆடி லான்ச் தனி ட்ரெய்லராகவும் படமா வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க. ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் தெரியல. நான் விடுதலை எப்போ படம் பார்த்த நாங்க ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கானல் இருக்கும்போது படத்தை ஒரு பாத்திரங்க செய்தோம் அப்படின்னாப்புல ஷூட் இருக்கும்போதே சார் படம் காட்டுவார். அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்கறது, ஏன்னா அவரு அந்த படத்துல எவ்வளவு சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பாரு இல்ல வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி படத்துல வேலை பார்த்த எனக்கு அது மேல கருத்து இருக்கா, ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரிதான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட, எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில பேசுற இல்ல தனியா அறையில பேசினாலும் சரி, எப்ப பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சுத்தமா மாஸ்க் இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமா நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி, நீங்க மாதிரி ஒரு ஆளா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். இல்லைன்னு சோ மச் சொன்னேன். ஸோ அப்போ அந்த சமயத்துல இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளுகிட்ட நம்ம கூட்டமே மாட்டேன். ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏத்தி உங்க ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்பானாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்கு. நம்மளாம் உட்காந்து ஜாலியா கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவா சார் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது.